சரிங்க, நான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேனே, அந்த தொழில்ல வந்து வரவுக்கும் செலவுக்கும் சரியா போய்க்கிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே இஎம்ஐ நெறைய கட்டிக்கிட்டு இருக்கேன். அதில இப்போ இந்த 7.5 சனி வந்ததுன்னா, இதில தாங்க உங்களுக்கு சுய சொத்துக்கள் சேரும். கடன் வாங்கியாவது நீங்க வீடு வாங்கணும், நிலங்கள் வாங்கணும், ஃப்ளாட் வாங்கணுங்கிறது விதி. ஆனா, இதில வந்து நெறைய கடன் வரப்போகுது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்? சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். கடன் குடுக்கறதுக்கு தயார். அப்போ உங்களுக்கு அந்த குட்வில் இருக்குன்னு அர்த்தம். ஆனா, அந்த குட்வில் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்? அத முறையா நீங்க பயன்படுத்திக்கணுமே ஒழிய, அத விட்டுட்டு நீங்க போயி முரட்டுத்தனமா கடன வாங்கிட்டு, இஎம்ஐக்கு செலவு பண்ணிக்கிட்டு, அப்புறம் கடன் கட்ட முடியாம தவிக்கக்கூடாது. கடன் வாங்கும்போது சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாரி நீங்க வீடு, வாசல் அந்த மாதிரி பார்க்கலாம். வருமானத்த பெருக்கக்கூடிய அளவுக்கு பார்க்கலாம். நான் கார் வாங்குறேன், ஸ்கூட்டர் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, செலவு தான் ஜாஸ்தி. வண்டி எடுத்தீங்கன்னா பெட்ரோல் போடணும். போயிட்டு வர்றதுக்கு செலவுக்கு ஒரு ரூ. 1000 பணம் வேணும். இப்படி நீங்க அத பார்க்கணும்.